வந்தீங்க? இப்பதான் இதான் என்னுடைய முதலாளி, எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. இப்போ உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. நாகர்கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போகணும். நாகர்கோயிலுக்கா? அடேங்கப்பா. எனக்கு புரியுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை விட்டுட்டு லாங் ட்ரிப் போறதுக்கு கஷ்டப்படுறேன். உன்னை தொந்தரவு பண்ண நான் விரும்பல. இருந்தாலும் பாரு, அது ஒரு முக்கியமான பொருள். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அங்க போய் சேரலைன்னா ₹1,00,000 மேல நஷ்டம் வரும். நம்மால யாருக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்க. போயிட்டு வாங்க. அம்மா துளசி, உனக்கு ரொம்ப நன்றி. உன் நெத்தியில இன்னும் பெரிய குங்கும பொட்டோட தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும். ராமு, நான் போய் எல்லாத்தையும் சரிப்படுத்தி ரெடியா இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. இந்த கோபால் பேரை நான் எங்க போய் சேர்றது? திடீர்னு பாச்சே. அம்மன் காசு நேற்று கோயில வாங்கினேன். போட்டுக்கோங்க. பதிலுக்கு பதில் தாலி கட்டுறியா? இதோ நான் முதலே போட்டுக்கிட்டேன். அதையா கட்டின? நானே. நான் புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். பின்ன எப்படி நான் இல்லாம லாரி எடுத்துக்கிட்டு அவன் நாகர்கோவில் வரைக்கும் போயிருக்கிறாரு? வண்டி வாகனத்துல இருந்து நான் இல்லாம நடந்ததே கிடையாது. பிரேக் இல்லாம போனாலும் போகும், நான் இல்லாம போனதே இல்லை. அண்ணன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீதான் 2 நாளா இந்த வீட்டு பக்கமே வரலையடா. என்னம்மா நீங்க புது கல்யாணம் அடிக்கடி வந்து அண்ணனை போர் அடிச்சு அன்னைக்கு பிடிக்காதேன்னு நான் வரல. அதுக்காக என்னை விட்டுட்டு போடுறதா? அப்படி எல்லாம் அவசரம். ராஜப்பா, ராஜப்பா, இப்படி ஒரு ஆபத்து வரும்னு நான் கடவுளை கூட நினைக்கலையே. ஐயோ, என் வாயால நான் எப்படி சொல்றது? முதலாளி என்னங்க ஆச்சு? ராமுவோட லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்படி நடக்கா? முதலாளி, விபத்து என்ன நடந்துச்சு? அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? ஐயோ ஐயோ, லாரி தலையில உருட்டு தீ பிடிச்சு எரிஞ்சு ராமு அடையாளம் தெரியாம கருகி சாம்பல் ஆயிட்டா. அண்ணே, அண்ணன் நம்ம எல்லாம் விட்டு போயிட்டாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.